பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் நம்ம பாடம் 16 வெட்கமும் நாணமும் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வெட்க குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். தெருக்களிலும் கடை வீதிகளிலும் மிக அமைதியாக செல்வார்கள். உடலில் மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைப்பதில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். வெடிச்சிரிப்பு சிரித்ததில்லை. தங்களின் சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக மக்களின் பார்வையை விட்டும் வெகு தூரம் செல்வார்கள். சில நேரங்களில் 3 மைல்களுக்கு அப்பாலும் சென்றிருக்கிறார்கள். அக்காலத்தில் தங்களின் வீடுகளில் கழிவறைகள் அமைக்கும் வழக்கம் அரபிகளிடம் இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறு பிராயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அனைவரும் அறிந்திருப்பர். இறையில்லமான கஅபத்துல்லாவை மராமத் செய்யும் பணி நடந்த போது, அதாவது செப்பனிடும் பணி, நபி அவர்களும் சிறுவர்களுடன் சேர்ந்து செங்கற்களை சுமந்து வந்தார்கள். தோளில் வைத்து சுமந்து வந்ததில் அன்னலாரி தோல் புஜம் உரிந்து விட்டது. இதை பார்த்த நபியவர்களின் செச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கீழாடையை அவிழ்த்து அவர்களின் தோளின் மீது வைத்து விட்டார்கள். தம்மை நிர்வாணமாக கண்டு மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். அக்காலத்தில் சிறுவர்கள் என்ன, பெரியவர்கள் கூட அவ்வளவு வெட்கம் ஏற்பட்டதில்லை. ஏராளமானோர் கஅபாவை நிர்வாணமாக தவாப் செய்து வந்தனர். எனவே நபி அவர்கள் ஏன் மயக்கம் அடைந்தார்கள் என யாருக்கும் தெரியவில்லை. அவர்களின் மயக்கத்தை தெளிய வைக்க முயற்சி செய்தனர். மயக்கம் சற்று தெளிந்ததும் எனது கீழாடை என்ற வார்த்தை அன்னலாரி நாவிலிருந்து வந்தது. அன்னலாருக்கு ஏன் மயக்கம் ஏற்பட்டது என இப்போது மக்கள் விளங்கி கொண்டனர். உடனே அவர்களின் கீழாடை அவர்களுக்கு கட்டிவிடப்பட்டது. அதன் பிறகே நபி அவர்கள் கண் திறந்து எழுந்து வேலையில் ஈடுபட தொடங்கினார்கள். என்னே நபி அவர்களின் வெட்கம். சுப்ஹானல்லாஹ். சரியா, வெட்கம் என்பது மனிதனுடைய ஒரு இயல்பு குணமாக இருக்க வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் ஈமானின் ஒரு பகுதி. சரியா, இந்த ஹயா என்கின்ற வார்த்தை எதுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, வெட்கம் இல்லாதவன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் பாதுகாக்கணும். இப்போலாம் அதுதானே, வெட்கம் இல்லாததுனால தான் ஆடைகள் குறைந்து விட்டது. பெண்களிடத்திலும் ஆண்களிடத்திலும் வெட்கம் இல்லாததுனால தான் ஹராமாக்கப்பட்ட இடங்களில் ஆண்களும் பெண்களும் என்ன செய்கிறாங்க, கலந்து கொண்டு இருக்கிறாங்க. வெட்கம் இல்லாததுனால தான் சில அருவருப்பான செயல்களும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. ஆக மொத்தம் பொதுவான ஒரு என்ன அப்படின்னா, ஹயா என்பது எல்லா நன்மைக்கும் அடித்தளம். அதனால தான் 3ஆவதாக ஒரு ஹதீஸில் ஹயா என்கின்ற வார்த்தை எதுக்காக இடம்பெறுது அப்படின்னா, ஹயா என்கின்ற வெட்கம் நன்மையை தவிர வேறு எதையும் கொண்டு வந்து சேர்ப்பதல்ல. நன்மையைத்தான் என்ன செய்யும், கொண்டு வரும். இந்த வெட்கம் உள்ள குணம் பெண்களுக்கு மட்டுமல்ல, மனித சமுதாயம் எல்லாத்திற்கும் பொதுவான ஒரு குணம் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே போல தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெட்கமுடையவங்க. இதில் சொல்லப்பட்டது போலதான் ஆயிஷாமா சொல்லுவாங்க, ஒரு கன்னி பெண் எப்படி வெட்கப்படுவார்களோ அதே போல் அதை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. வெட்கம் சொன்ன உடனே ஒரு சம்பவம் நமக்கு ஞாபகம் வருது. பார்த்தீங்களா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஆடை என்ன செய்வாங்க, சரி செய்து கொள்வாங்க. அதுக்கு முன்னாடி அபூபக்கர் உமர் வரும்பொழுது எப்பொழுதும் போல இருக்கும். அதனால் மனிதனுக்கு வெட்கம் மிகவும் அடிப்படை அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே போல தான் வெட்கம் எல்லா நன்மைகளையும் நமக்கு பெற்றுத்தரும். ஆனால் கல்வியில் மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கல்வி கற்பதற்கு வெட்கப்படக்கூடாது. உதாரணமாக இதுக்கு 2 சம்பவம் நம்ம சொல்லுவோம். ஒன்று, ஒரு சபை தெரிஞ்சது தான். ஒரு சபையில் 3 பேர் வருவாங்களா, அப்போ முதல் மனிதர் என்ன செய்வார், முன்னாடி போய் உட்காந்துக்குறார். ரெண்டாவது, வெட்கப்பட்டு அந்த மனிதர் என்ன செய்வாரா, கடைசியில் போய் கிடைத்த இடத்துல நம்ம உட்காந்துக்குருவோம், முன்னாடி வெட்கப்பட்டு உட்காந்துக்குருவார். மூன்றாவதாக அந்த மனிதர் பார்த்துட்டு என்ன செஞ்சிருவார், போயிடுவார். அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஆர்வத்தோடு வந்ததினால் அல்லாஹ் அவர்களை அரவணைத்து கொண்டான். இன்னொருத்தர் வெட்கப்பட்டதினால் அல்லாவும் வெட்கப்பட்டு விட்டான். மூன்றாவது நபர் புறக்கணித்ததினால் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், புறக்கணித்து விட்டான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே போல தான் பெண்களில் பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பெண்களில் அன்சாரி பெண்களை மிகச் சிறந்தவர்கள். ஏனென்றால் மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வதை விட்டும் வெட்கம் அவர்களை தடுக்கவில்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு, உம்மு சுலைம் என்கின்ற ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. இதை சொல்லிட்டு சத்தியத்தை எடுத்து சொல்றதுக்கு வெட்க வேண்டாம். அதை சொல்லிட்டு கேட்பாங்க, ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டால் குளிப்பு கடமையாகுமான்னு கேட்பாங்க.
சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆமாம் குளிப்பு கடமையாகும். எப்படின்னா அவங்க இரவில் தூங்கி எழுந்தவுடன் அவர்களுடைய ஆடையில் தண்ணீர் போன்ற ஏதாவது ஒரு திரவத்தை கண்டால் குளிப்பு கடமையாகும்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க கேட்டவங்க உம்மு சுலைம். அடுத்து உம்மு சலமா, பக்கத்தில் ஒருத்தவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, யார் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் நிற்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா முகத்தை மூடிக்கொண்டு வெட்கப்பட்டு, அல்லாஹுடைய தூதரே பெண்களுக்கு ஸ்கலிதம் ஏற்படுமா அப்படின்னு கேட்பாங்களாம். அவங்க குளிப்பு கடமையாகுமான்னு கேட்டாங்க, இவங்க ஏற்படுமான்னு கேட்பாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஏற்படும் என்பதினால தான் பெண்களுடைய ஜாடையிலையும் குழந்தைகள் பிறக்குதல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? பெண்களுடைய ஜாடையில் என்ன செய்வாங்க, குழந்தைகள் பிறக்குதல்லவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அன்சாரி பெண்கள் தான் மிக சிறந்தவர்கள். அவங்க மார்க்க விஷயத்தில் கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருப்பதில்லைங்கிறத சொல்லுவாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் கல்வி கற்பதில் மட்டும் வெட்கம் வேண்டாம், மற்றும் எல்லா இடங்களையும் வெட்கத்தோடு இருப்பது தான் சிறந்தது. அது யாரிடத்திலிருந்து அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அதிகமாக நாம் கொண்டு இருக்கிறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் வெட்கம் நாணம் நிறைந்தவர் என்பதை இந்த கிதாபில் நமக்கு சொல்லப்படுது.